இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்ல அவர் கையில் எடுத்த விஷயம் வந்து பரந்தூர் தான். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் 2-3 குழுவாக அங்கே வந்து இருக்கிறாங்க. ஒரு ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த முழுவதுமாக கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க, கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து கொடுக்காம வேணாமான்னு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. மாநிலத்தில் வெட்கக்கட்டு போன ஆட்சி நடக்கின்றது, இதை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த விமான நிலையத்தை தரிசு நிலத்தில் கொண்டு போய் போட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு பிடி மண்ணை கூட ஏகனாபுரத்தில் விட்டு தர மாட்டோம். பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே நம்மளை போன்றவர்கள் அது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு. ஒட்டுமொத்த ஜிடிபியில் ஒரு 9%, 9% வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. 2 லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். வடாலம் வந்து பார்த்தா ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி, அங்கே வந்து அவங்க ட்ரெயின் பண்ண இடம், அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. அப்புறம் பன்னூர்லேயும் நிறைய சிக்கல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப இந்த இடம் வந்து சூட் ஆகவே இல்லை. இப்போ ஃபைனலாக வந்து பார்க்குற இடம் தான் பரந்தூர். லாஜிஸ்டிக் ஒரு ஹப் அது வருது. சென்னை பெங்களூர் 10 வழிச்சாலை, இப்படி ஒரு 5 ப்ராஜெக்ட் அங்கே வர்றப்ப இது எல்லாமே அங்கே கனெக்ட் ஆகிற ஒரு இடமாக பரந்தூர் இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ 8 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு போறாங்க. இப்போ அது அப்படி என்னன்னா பரந்தூரா வந்துச்சுன்னா 18 மில்லியனா மாறுன்றாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களும் டெவலப் ஆகும். ப்ராஜெக்ட்ல உள்ள பிளஸ் மைனஸ் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சிடும். இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, தமிழ்நாடு அடுத்த 9% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. வெளிநாட்டு முதலீடுகள் அது உள்ள வர ஆரம்பிக்கும், ஃபாரின் ஃபண்ட் உள்ள ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு முக்கியமான மால் வரும், தியேட்டர் வரும், இந்த மாதிரி மெட்ரோல வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த லாஜிஸ்டிக் ஹப்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை இல்லை. குறைந்தபட்சம் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறார். நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா கூட மத்திய அரசு இத்தனை ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்டை வந்து அவங்க பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி சைன் பண்ணி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து தடுக்க முடியாது. இது காலத்தின் கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கு. ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு 25 வருஷம் நமக்கு பின்னோக்கி கொண்டு போய் வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போகும் அப்படின்னு இவரே செஞ்சு பண்ணுறப்ப அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றிய ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சொல்றதுக்கு இந்த புதிய அரசாங்கம் உதவியாக இருக்கும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் கடந்த அரசிலேயே வந்து கிட்டத்தட்ட வேலைகள்லாம் இடம் கையகப்படுத்துறது இதெல்லாம் பண்ணி உறுதிப்படுத்தி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் போராட்டமே பரந்தூர்லேருந்து தான் தொடங்கினதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக அதை பற்றி என்ன செய்திகள் வருதுன்னா, பரந்தூர் வேலையை முற்றிலுமாக ஸ்டாப் செஞ்சுருக்காங்க, வேலைகள்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வரதாக பார்க்க முடியுது. என்ன நடக்குது பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே நம்மளை போன்றவர்கள் அது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு. ஒட்டுமொத்த ஜிடிபியில் ஒரு 9%, 9% வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. 2 லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்ட் வருது. 5 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றா பார்க்கணும்னா MMLP அப்படின்றாங்க, அதாவது மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க். அது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஒரு தொழிற்சாலை வருது, ஒரு ஃபேக்ட்ரி வருது, வெளிநாட்டிலேருந்து ஒரு முதலீடு வருதுன்னா அவங்க முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 5 விஷயம் தான் பார்ப்பாங்க. சீவே, ஏர்வே, ரோட்வே, ரயில்வே, ஏர்வே, இந்த 5 பார்ப்பாங்க. 5 வழித்தடங்களும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். தனக்கான ப்ராடக்டை வந்து கொண்டு போகிறதுக்கான 5 வழித்தடங்களே கொண்டு வருவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த MMLP அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி லெவல் லாஜிஸ்டிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அது ஏறக்குறைய ஒரு ஹப்பு மாதிரி வந்துடும். இப்போ பல ப்ராஜெக்ட் வந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த வே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இப்போ கொண்டு போகக்கூடிய இந்த 5 வே இருக்கு இல்லையா, இந்த 5 வழியுமே அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட அதனுடைய முழு கொள்ளளவை தாண்டி போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறது டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் அண்ட் கார்கோ, இது தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஒன்றும் வந்து ஓவர்லோட் ஆகிறப்ப பேசஞ்சருக்கு சஃபர் ஆகும். சரி, இதவே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது ஏற்கனவே வந்து நம்ம வந்து சிட்டி நோக்கி வந்துருச்சு, ரெசிடென்ஷியல் சுற்றி வந்துருச்சு, அதை டெவலப் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது மஸ்ட் தேவை. அப்போ தான் வந்து நம்ம ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இருக்கும். இல்லைனா ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி நோக்கி போயிடுவோம். அப்போ பல இடங்களே அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ சென்னையில் வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பல இடங்களை பார்க்குறாங்க, பல விஷயங்களே யோசிச்சு பார்ப்பாங்க. அதில் திருப்பூரூர் இல்லை, அதுதான் சார் குறிப்பாக அதில் பல இடங்கள் இருக்குது. அது எதுக்காக அது வந்து பரந்தூரை எதுக்கு மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்? அதான் மொத்தம் பார்த்த இடம் வந்து திருப்போரூர், படாலம்,
பன்னூர், பரந்தூர் இந்த 4 இடங்களை சூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா திருப்பூர் எடுத்திங்கன்னா திருப்பூரில் மிக அருகில் வந்து கடல் வந்துடுது. அது வந்து உங்களுக்கு அது வந்து இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், முக்கியமான விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு அது ஒரு சிக்கல் வரும். அதனால் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. 2வது வந்து படாலம் வந்து பார்த்தா ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி, அங்கே வந்து அவங்க ட்ரெயின் பண்ண இடம், அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. அப்புறம் பன்னூர்லேயும் நிறைய சிக்கல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப இந்த இடம் வந்து சூட் ஆகவே இல்லை. அப்போ ஃபைனலாக வந்து பார்க்குற இடம் தான் பரந்தூரில் கவர்மெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய, கவர்மெண்ட்டுக்கே முக்கியமாக 1000 ஏக்கர் இருக்குது. 2வது இந்த எக்ஸ்பிரஸ் அபன் வேன்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னை டு ஹைதராபாத் பெங்களூர் போகக்கூடிய அந்த ரூட் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அதாவது நீங்கள் எண்ணூர் துறைமுகத்திலேருந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கேருந்து ரோட்வே 10 வழிச்சாலைன்றாங்க. அந்த 10 வழிச்சாலையாக இருக்கட்டும், இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய இடமா அந்த பரந்தூர் இருக்கிறதுனால பரந்தூரை செலக்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசினுடைய ஒரு 5 ப்ராஜெக்ட், அதாவது மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று வருது. அதாவது அங்கே எண்ணூர் துறைமுகத்துலேருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் இருந்து இது வரைக்கும் ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வர்றப்ப எவ்வளோ இடத்த கவர் பண்ணி வரும். அப்போ பொதுமக்களுக்கான வசதிகள் கூடும், எவ்வளோ டெவலப்மெண்ட்டு. அப்புறம் இந்த எம்எல்எம்பின்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக் ஒரு ஹப்பு அது வருது. அப்புறம் வந்து 10 வழிச்சாலை, சென்னை பெங்களூர் 10 வழிச்சாலை, இப்படி ஒரு 5 ப்ராஜெக்ட் அங்கே வர்றப்ப இது எல்லாமே அங்கங்கே கனெக்ட் ஆகிற ஒரு இடமாக பரந்தூர் இருக்குது. மற்ற இடங்களில் ஒரு சிக்கல் இருக்குது. கடல் அதிகமாக பக்கத்தில் இருக்குது. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி ட்ரெயின் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. ஒரு இடம் நம்ம சிட்டிக்கு அருகில் இருக்குது. ஒரு இடங்கள் பத்தாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக அவங்க வந்து பரந்தூரை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்ல அவர் கையில் எடுத்த விஷயம் வந்து பரந்தூர் தான். பரந்தூர் மக்களுக்கு அங்கே வந்து பரந்தூரை பொறுத்த வரைக்கும் 2-3 குழுவாக அங்கே வந்து இருக்கிறாங்க. ஒரு ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த முழுவதுமாக கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க, கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கொடுக்காம வேணாமான்னு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ பாஜக மத்தியில் வந்ததுக்கு பிறகு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. அது என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது ரோடு போகிறதா இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்களுக்கு தனியார் இடங்களை கையகப்படுத்துகிறப்ப அது அவங்களுக்கு வந்து இவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம். முந்தி இப்போ வந்து அவங்க ஒரு இடம் இருக்குது, அவங்க இடத்த நான் வந்து கையகப்படுத்துறேன்னா இந்த இடத்த தரமாட்டேன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இப்போ உள்ள சட்ட திருத்தத்தின் பிரகாரம் தரமாட்டேன்னு எது கோர்ட்டுக்கு போக முடியாது. அவங்க உங்களுக்கு நியமிச்சிருக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, சப்சிடி பணம், அந்த பணம் எங்களுக்கு 10 வேணால் போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் இடம் வச்சுருக்கீங்க, அந்த இடத்த அவங்க கையகப்படுத்திட்டாங்கன்னா 21 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். போயிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு தான் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும். அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கையகப்படுத்தக்கூடிய இடத்தை நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு அவங்க வந்து இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சிக்கலுக்கு பிறகு போன திமுக கவர்மெண்ட்டில் இந்த இடத்த வந்து இது பண்ணாங்க. அதில் பல பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா 2 லட்சம் கோடி இந்த ஏர்போர்ட் வருவது மூலமா என்ன பயன் இருக்குது? இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போது இப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி பக்கத்து மாநிலத்தில் இங்கே சேர்ந்து வரும். இப்போ வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பாக மாறுது. இது லாஜிஸ்டிக் ஹப்பாக மாறுறப்ப சவுத் இந்தியாவுக்கே ஒரு ஹப்பாக மாறும். அப்போ மாறுறப்ப என்ன ஆகும்னா வெளிநாட்டு முதலீடுகள் அது உள்ளே வர ஆரம்பிக்கும், ஃபாரின் ஃபண்டு உள்ளே ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு மிக முக்கியமான விஷயம். இதை நோக்கி ஒரு மால் வரும், தியேட்டர் வரும், இந்த மாதிரி அந்த மெட்ரோவில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த லாஜிஸ்டிக் ஹப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேலையில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்ன்றாங்க. 1 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 50,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும். அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். எப்பவுமே இப்போ இதே சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே ஒரு காலத்தில் வந்து வயல்வெளியாக இருந்தது தான். வயல்வெளியாக இருந்தது, விவசாயம் பண்ணிட்டு நடந்தான். அப்போ காலத்தின் தேவை அடுத்த கட்டத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி நம்ம போகிறப்ப இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரணும். இப்போ நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டை வச்சு 5 ப்ராஜெக்ட் மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் உள்ளே வருது. இந்த 5 ப்ராஜெக்ட் வர்றப்ப இதை சார்ந்த தொழில் வரும்ல. இப்போ அங்கே வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பு வருதுன்னா அந்த லாஜிஸ்டிக் ஹப்பு வர்றப்ப அதுக்குள்ளே வர சரக்கு ஏற்றிட்டு போகிறது, சரக்கு இறக்கிட்டு வரவங்க, அவங்க தங்குறதுக்கான இடம், உங்கள் ஹோட்டலு, மாலு, ரெஸ்டாரண்ட்டு, இதை சுற்றி வரும். அப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து இப்போ எண்ணூர்லேருந்து இங்கே வரக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது. அப்போ இடையில எத்தனை இடத்த கிராஸ் பண்ணி வருது, அப்போ டிராஃபிக் நமக்கு குறையும். அப்போ சென்னை டு பெங்களூர் 10 வழிச்சாலை அப்படிங்கும் போது டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி நமக்கு ரொம்ப வரும். இப்போ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஈஸியாக சென்னைக்குள்ளே வர்றாரு, ஒரு பிஸ்னஸ் விஷயமா வர்றாரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர்றாங்கும் போது டிரான்ஸ்போர்ட்டிங் ஈஸி ஆச்சுன்னா விலைவாசி கம்மியாகும். உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் முக்கியமான ஒரு கார்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இது கொண்டு போகிறோம், பெங்களூர் கொண்டு போகிறோம், கர்நாடகா கொண்டு போகிறப்ப போகிற அந்த நேரம் நமக்கு குறைவாயிரும். அப்போ அதனுடைய மேனுஃபேக்சரிங் அமௌண்ட்டு குறையும்.
அதனால வச்சு நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு லாபம் கிடைக்கும், பிஸ்னஸ் அதிகமாகும். இங்கேருந்து ஒர்க் பண்ணுற ப்ராடக்டை நீங்கள் பெங்களூர் கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் கொண்டு போயிடலாம், 10 வழிச்சாலை மாதிரியான விஷயங்கள் வரப்போ. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளது. எக்கனாமிக் க்ரோத்து, மேன் பவர் வேலைவாய்ப்பு, சிட்டி டெவலப்மெண்ட்டு, இது எல்லாம் காலத்தின் தேவையாக இருக்குது. அப்படிங்கும் போது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட மத்திய அரசு இத்தனை ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்டை வந்து அவங்க பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி சைன் பண்ணி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து தடுக்க முடியாது. இது காலத்தின் கட்டாயமான ஒரு தேவையாக இருக்குது. இப்போது விஜய் அவர்களுடைய முதல் போராட்டமே வந்து இந்த பரந்தூர் எதிர்ப்பாக தான் அவர் கையில் எடுத்தார். இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மக்கள் நலன் சார்ந்து அவர் இதை சொன்னாலும் விஜய் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரி கருத்து உருவாயிடாதா? இல்லை, முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டத்துக்கு அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து அவர் ஆதரவு கொடுத்தார். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இவரே. இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயமா இருக்குது. இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, நேரடியாக 1 லட்சம் பேருக்கு, மறைமுகமாக 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மத்திய அரசுடைய 5 ப்ராஜெக்ட் வருது. அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு இதுதான் ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போகுது. சிட்டி டெவலப்மெண்ட் ஆக போகுது. சென்னையிலேருந்து நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு 10 வழிச்சாலை மிக ஈஸியாக கனெக்ட் பண்ணுறோம். மெட்ரோ ப்ராஜெக்ட் வரப்போகுது, ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பு வரப்போகுது. இது எல்லாம் வந்து காலத்தின் தேவையான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணோம், மத்திய அரசோட டிஸ்கஸ் பண்ணோம். இதில் பெனிஃபிட்டான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோ இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து ஒத்துக்கிறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல மக்களின் போராட்டத்திற்கு உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளித்தோம், இப்பயுமே நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஆனால் அவங்களுடைய நிலைப்பாட்டை என்னமோ எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்போ ஓரளவுக்கு நஷ்டஈடு வந்து அதிகமாக கேட்குறீங்களா, இல்லை வேலை வாய்ப்பு கேட்குறீங்களா, அதையும் நாங்களே பண்ணுறோம். போராட்ட களத்துக்கு நான் தான் வந்தேன். அந்த போராட்ட களத்துக்காரோட டிமாண்ட் என்ன, அதை நானே நிறைவேற்றுறேன். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலை வாய்ப்பு, அதிகப்படியான நஷ்ட ஈடு, அவங்களுக்கு மாற்று இடங்கள், இதெல்லாம் நாங்களே பண்ணித்தரோம் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையை வரை ஏற்றுக்கிட்டு அதே நேரத்தில் இந்த வளர்ச்சியை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி முன்னுதாரணமாக செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ பவர் கட்டு வருது. பவர் கட்டு வர்றதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லாருமே அந்த புதுசாக வந்த அரசாங்கம் தான். புதுசாக வந்த அரசாங்கம் காரணம் கிடையாது. பவர் கட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு கோடை காலத்தில் வருஷம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நீங்கள் ஏசி பயன்பாடுங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ பவர் தட்டுப்பாடு ஏற்படுது, ஓவர்லோட் ஆகுது, அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உட்காருது, மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஆல்ரெடி மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் பவர் கட்டு வருது. அப்போ இதை வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் இதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலே மக்களுக்கு புரியும். நாங்கள் வந்து 15 நாள் தாங்க அது, இப்போ வந்து போன வருடம் வந்து மின்சார பயன்பாடுங்கிறது கூடிக்கிட்டே போகுது, இந்த வருஷமும் கூடி இருக்கு, அதனால ஓவர்லோட் ஆகுது, அதனால ட்ரிப் ஆகுது. இதை சரி பண்ணுறதுக்கு மேன் பவர் போன ஆட்சியில் பண்ணல, இப்போ நாங்கள் அதிகமாக ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டோம்னா இது ஈஸியாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இது போன ஆட்சியில் நடந்த தப்பு, 2 லட்சம் கோடி கடன் இருக்குது, கருப்பாடு உள்ளே இருக்கிறாங்க, நைட்டு போகிறவங்க ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறது வந்து அது வந்து வேற மாதிரி ஒரு போட்டியாக தான் மாறும். இதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டில் உள்ள ப்ளஸ் மைனஸை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சுக்கணும். இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, தமிழ்நாடு அடுத்த 9% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுன்னா வருடத்துக்கு 9% ஜிடிபியில் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமான உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கக்கூடிய மாநிலமாக மாறிடுன்றாங்க, ஒரு ஹப்பா மாறிடும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லன்றாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் மக்கள் மத்தியில். அரசுகிட்ட வேலை கிடைக்கலனாலும் அரசுகிட்ட தான் போகிறாங்க, வேலை கொடுக்கணும்னா அரசுக்கு தானே ஆமாம். இதை வந்து போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு அந்த மக்கள்லாம் குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலை வாய்ப்பு தர்றோம், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் பொறுப்பு. இப்போ விஜய் வந்து ஒரு தனிநபராக போய் போராடினாரு, ஆதரவு கொடுத்தாரு. இப்போ முதலமைச்சராக போய் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறப்ப அதுக்கு வேல்யூ கூடுதல், நம்பகத்தன்மை இருக்கும்ல. அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக வர்றாரு, வந்து அங்கே பேசுகிறப்ப அதுக்கான நம்பகத்தன்மை இருக்கும்ல. இப்போ அதை செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் தேவையான விஷயமா இருக்கிற மாதிரி தான் நம்மளே முதல்ல வந்து மேலோட்டமாக பார்க்குறப்ப இதில் நிறையா வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே போகிறப்ப காலத்தின் தேவையாக, காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இவ்வளோ விதமான வளர்ச்சிகள் இருக்குது. 9% அப்படிங்கிறது ஒரு சின்ன நாட்டோடைய மொத்த வருமானம், அது ஒரு சின்ன நாட்டோடைய மொத்த வருமானம். அந்த அளவுக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது இது தேவையான ஒரு ப்ராஜெக்டாக இல்லை. ஏற்கனவே வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குது, அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஏர்போர்ட் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. ஏன்னா இப்போது தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு விமானம் இல்லை, இப்போ பெங்களூருக்கு வந்து அங்கே ஒரு விமான நிறுவனம் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லாதப்போ எதுக்கு இன்னொரு விமான நிலையம், இங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய விமான நிலையம் அப்படின்னு கேட்குறாங்களா? அதை பற்றி என்ன? இல்லை, முதல்ல இது வந்து ஒரு பேசஞ்சர் ஏர்போர்ட் மட்டும் கிடையாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஹப்பு மாதிரி இது மாறிடும் வந்துச்சுன்னா. இப்போ ஆல்ரெடி 1954 சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் உருவாக்கப்பட்டது,
350 ஏக்கர். இப்போ 8 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ அது அப்படி என்னன்னா பரந்தூரா வந்துச்சுன்னா 18 மில்லியனாக மாறுன்றாங்க. இது ஒன்லி வந்து பேசஞ்சருடைய டெபாசிட் அரைவல் மட்டும் கிடையாது. இதை சார்ந்து தொழில் சார்ந்த விஷயங்களும் டெவலப் ஆகும். இப்போ இதே மீனம்பாக்கத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஏரியா ஃபுல்லாக வந்துருச்சு, ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம ரன்வே மட்டும் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, கார்கோ இருக்குது, அதில் வந்து அப்புறம் சரக்கு விமானங்கள் நிப்பாட்டுறதுக்கு இடம் வேணும் முதல்ல. இப்போ உதாரணம் என்னன்னா ஒரு சரக்கு விமானங்களை கொண்டு வந்து இறக்கிட்டு அவங்க உடனே போக மாட்டாங்க. அது லோடிங் அன்லோடிங் டைம் இருக்குது. ஒரே நேரத்தில் எவ்வளோ ஏர்கிராஃப்ட்ஸ் நம்ம நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஒரு பெரிய 407 மாதிரியான கனரக விமானங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு மிகப்பெரிய இடம் தேவை. ரெண்டாவது அந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பும் தேவைப்படும். சுற்றி அந்த மாதிரியான ஃபீஸ் பிளான் இடங்களும் தேவைப்படும். இதெல்லாம் வர்றப்ப 8 மில்லியன் பேசஞ்சர் கண்டினியூ பண்ணக்கூடிய இந்த சென்னை மீனம்பாக்கம் இது அப்படியே பரந்தூராக வந்துச்சுன்னா 18 மில்லியனா 10% அப்படி கூடும். 10% நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் வர ஆரம்பித்தாங்கன்னா அதனால் அந்நிய செலாவணி எவ்வளோ கூடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. அவர் அங்கேருந்து டாலரில் கொண்டு வந்து இந்த பணத்தை இங்கே கொண்டு கொடுக்குறது, இங்கேருந்து கொண்டு வந்து மாற்றுறப்ப அது வந்து நமக்கு என்னென்னா உள்ள வந்து வெளிநாட்டு பணங்கள் உள்ளே வரும். அப்போ அது ஒரு வகையான வளர்ச்சி. டூரிசம் ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டே கிடையாது பல நாடுகளுக்கு. நமக்கு இப்போ சென்னையிலேருந்து இப்போ அமெரிக்கா போகிறாங்கன்னா ஒன்று துபாய் போவாங்க, இல்லாட்டி அபுதாபி போவாங்க, இல்லாட்டி ஜெர்மன் போவாங்க, ஏதாவது ஒரு நாட்டில் வந்து டிரான்சிட் பொறுத்த போவாங்க. ஸ்ட்ரைட் ஃப்ளைட் இருக்குது. இது நியூயார்க்குக்கு டெல்லியிலேருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேலேருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட் இருக்குது, சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட் கிடையாது. சொல்ல போனால் தமிழ்நாட்டு ஆட்கள் தான் நிறையா இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கிறாங்க உயரிய பதவிகளில். அப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் அந்த டைமிங் குறையும். அப்புறம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வரத்து அதிகரிக்கும். ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டாக இருந்தால் அவங்க நேரடியாக இங்கே வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 8 மில்லியன்கிறது 18 மில்லியன் பேசஞ்சர்ஸ் புதுசாக ஒரு நாட்டுக்குள்ளே வர்றாங்க, ஒரு மாநிலத்துக்குள்ள வர்றாங்கன்னா 10 மில்லியன் 1 கோடி பேர் வருஷத்துக்கு வர்றாங்கன்னா 1 கோடி வருமானம் உள்ள வரும். 1 கோடி பேருடைய அந்த வருமானம் உள்ள வரும். அவங்க வந்து கொண்டு வரக்கூடிய அந்த வெளிநாட்டு பணங்களை இங்கே உள்ள கொண்டு வருவாங்க, இங்கே நம்ம நாட்டில் செலவழிப்பாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய வேலை. இப்போ இந்த ஏர்போர்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த ஏர்போர்ட்டை சுற்றி பல ஹோட்டல்ஸ் வரும், பல மால் வரும், தியேட்டர் வரும், பல பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய ஒரு ஹப்பா வந்து லாஜிஸ்டிக் ஹப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏர்போர்ட் மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயமும் சேர்ந்துருக்குதுல்ல. அதான் சார், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. தமிழக அரசு இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பரிசீலிப்பாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பாக இவர் எதிர்த்து பேசின ஒரு ப்ராஜெக்ட். அதே நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும் போது அது தப்பு கிடையாது. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம்னு ஜெயகாந்தனுடைய மிக முக்கியமான ஒரு வரி இருக்கும். அதே மாதிரி தான் அவர் அங்கே மக்களுடைய உணர்வுகளை மதித்து, அங்கே போராடக்கூடியவங்களுடைய உணர்வுகளை மதித்து அங்கே நின்னார். ஆனால் அதே மக்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, தேவைப்படுது, அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, அரசாங்க வேலை கிடைக்க போகுது, ஒரு பெரிய அளவில் நஷ்டஈடு கிடைக்க போகுது, அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்க போது, அரசாங்கம் நானே செஞ்சு ஏற்றுக்கிறத அப்படின்னு இவரே செஞ்சு பண்ணுறப்ப அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றிய ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சொல்கிறதுக்கு இந்த புதிய அரசாங்கம் உதவியாக இருக்கும். அதை வந்து செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் வர்றப்ப சரி பண்ணிக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். முதல் கையெழுத்து போகிறாங்க 100 யூனிட்டு, எக்ஸ்ட்ரா 100 யூனிட் போட்டப்போ 500 யூனிட்கள் வருது, அது விமர்சனம் ஆகுது, உடனே அதை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய ஜோசியர் மேலே ஒரு விமர்சனம் வருது, குற்றச்சாட்டு வருது, உடனே அவரை வந்து நீக்கிறாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தை நோக்கி ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவே உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டையுமே அவர் தான் எதிர்த்தாங்க. இது உள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் பார்த்து பண்ணுறப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா அது இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறீங்க? இந்த MMLPன்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக் பார்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இது வந்து மேக்சிமம் இதை வந்து மத்திய அரசு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க பூர்வாங்க வேலைகள்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஜனநாயக ரீதியாக அதை எடுத்துக்கு போராடக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருந்தாலும் கூட அதுக்கான வேலைகளே ஆரம்பித்து அது ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது அதை ட்ராப் பண்ண மாட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு 25 வருஷம் நமக்கு பின்னோக்கி கொண்டு போயிடும். வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போகவும், எதிர்கால வளர்ச்சி அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். அதை வந்து புதுசாக வந்திருக்க அரசாங்கம் அதை கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் இந்த அரசு வந்து அதை முதல் போராட்டமாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த அரசு அதை தாண்டி இந்த விமான நிலையம் வருவதனால எவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சிகள், மறைமுகமாக எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்புகள், ஜிடிபிங்கிறது ஒரு நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்திங்கிறது முக்கியமான ஒன்று. ஒரு சின்ன நாட்டினுடைய மொத்த வளர்ச்சி அது மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த அரசை என்ன செய்ய போகிறாங்க, அதை பரிசீலிப்பாங்களா என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.
Meriba Paneer Soda. I trust Meriba.